சிவாஜிராவ் திரைப்பட கல்லூரி மாணவராக இருந்தபோது கல்லூரிக்கு ஒரு நாள் இயக்குனர் பாலச்சந்தர் வர அவரிடம் சில நிமிடங்கள் பேசும் வாய்ப்பு சிவாஜிராவுக்கு கிடைத்தது. சிவாஜிராவிடம் ஏதோ ஒன்று இருப்பதை உணர்ந்த பாலச்சந்தர் அப்போது அவர் இயக்கி வந்த அபூர்வ ராகங்கள் படத்தில் ஸ்ரீவித்யாவின் கணவராக நடிக்க வைத்தார். சிவாஜிராவின் என்கிற பெயரை ரஜினிகாந்த் என மாற்றினார். கதைப்படி ஸ்ரீவித்யாவை விட்டு பிரிந்து சென்ற அவர் ஸ்ரீவித்யாவிடம் மன்னிப்பு கேட்பதற்காக புற்றுநோயுடன் திரும்பி வருவார். முதல் நாள் படப்பிடிப்பு. அதற்கு முந்தைய நாள் இரவு முழுவதும் சிவாஜிராவ் தூங்கவே இல்லை. விடுதி அறையில் தன்னுடன் தங்கியிருப்பவர்களிடம் காலை 5 மணிக்கு என்னை கார் வந்து அழைத்துச் செல்லும், 4 மணிக்கு என்னை எழுப்பிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் பைரவியோட புருஷன் என்கிற வசனத்தை பலமுறை சொல்லிக்கொண்டே எப்பொழுது உறங்கினார் என்று தெரியவில்லை. 4:30 மணிக்கு நண்பர்கள் எழுப்பிவிட குளித்துவிட்டு ரெடியாகி மொட்டை மாடிகள் நின்று கொண்டு கார் வருகிறதா என்று பார்த்து கொண்டே இருந்தார் சிவாஜிராவ். ஆனால் சுமார் 6 மணிக்கு கார் வந்தது. வேகமாக கீழே இறங்கி அதில் ஏறி கார் படப்பிடிப்பு தளத்துக்கு